வெண்டைக்காய்னா நிறைய பேத்துக்கு பிடிக்காது. காரணம் அது சாப்பிடும்போது வளவளன்னு வரதுனால. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது அது வளவளன்னு வராது. தென் இதனோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பொருள் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இப்போ அதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா செவந்ததும் நான் குட்டி குட்டியாக வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். தென் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுவும் போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெண்டைக்காவையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெண்டைக்காவை எப்போவுமே நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டுட்டு உடனே கட் பண்ணக்கூடாது. தண்ணியில் போட்டு உடனே கட் பண்ணிங்கன்னா ரொம்ப வளவளன்னு வரும். அப்படி வளவளப்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்போ இந்த ஆஃப்டர்நூன் செய்கிறோம் அப்படின்னா மார்னிங்கே வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சா கூட அந்த ஈரப்பதம் எல்லாத்தையும் உறிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம். இல்லை உடனே நம்ம செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ கழுவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு க்ளீன் கிளாத்தை வச்சு நல்லா அந்த வெண்டைக்காய் எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். தண்ணியோடு நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா நிறைய வளவளப்பாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி செய்யவே கூடாது. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா நம்ம கிளறி விட்டாச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதிக வளவளப்புத்தன்மை வராது. சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துட்டேன். ஏன்னா நம்ம கல்லுப்பு போட்டால் இது கரையிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. அதனால் நம்ம தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாமே இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாமே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா சிம் பண்ணி வேக வைக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து கிளறி விட்டுக்கலாம். அப்பப்போ மட்டும் கிளறி விட்டுக்கலாம், ரொம்பவும் கிளறக்கூடாது. இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அதனால் ஒரு கிளறி விட்டுட்டு திரும்பவும் நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி திரும்பவும் கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதனோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பொருள் ஆட் பண்ணுவேன்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னா வேர்க்கடலை தான். வேர்க்கடலையே நான் இங்கே ஒரு மிக்சியில் ஒரே ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டியிருக்கேன். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்து அதை மிக்சியில் ஒரே ஒரு பல்ஸில் வச்சு ஒரே ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டிட்டு எடுத்து அதை தூவி விட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வெண்டைக்காய் பொரியலோடு அந்த வேர்க்கடலை டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவைன்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் இப்படியே சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக தேங்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டோன்னா நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் போய் பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நமக்கு இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.